ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகன்ற நகரம் புராண கதைகள்ல வர்ற கட்டுக்கதை கிடையாது. உண்மையிலேயே துவாரகன்ற நகரம் இருந்ததாகவும் அது கடலுக்கடியில போனதாகவும் இந்திய கடலமைப்பு ஆராய்ச்சி கழகம் 3 வருஷத்துக்கு மேல 18 விதமான ஆராய்ச்சிகளை செஞ்சு துவாரகன்ற நகரம் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த போர் தான் குருச்சேத்திர போர். இந்த போரை நடத்துறது பகவான் கிருஷ்ணர். இந்த போர்ல பாண்டவர்களால 100 கௌரவர்களும் கொல்லப்படுறாங்க. கொடூர துஷ்டர்களான கௌரவர்களை போர்ல மொத்தமா அழிச்சனால ஒட்டுமொத்த மக்களும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் ரொம்ப சோகமா இருந்தாங்க. சோகத்தோட மட்டும் இல்லாம பயங்கர கோபத்தோட இருந்தாங்க. அவங்களோட பேரு கௌரவர்களோட தாயான காந்தாரி. போருக்கு அப்புறம் அஸ்தினாபுரத்தோட மகாராஜாவா தர்மரை கிருஷ்ணர் அரியணையில அமர வைக்கிறாரு. அப்ப கடும் கோபத்தோட அந்த இடத்துல காந்தாரி உள்ள வராங்க. கிருஷ்ணா, நீ நினைச்சிருந்தா அந்த போரை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். என் 100 பசங்களையும் கொல்லாம மன்னிச்சு விட்டுருக்கலாம். நீ இல்லைன்னா இந்த போர்ல பாண்டவர்கள் நிச்சயமா ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. உன்னோட சூழ்ச்சினாலதான் என் 100 பசங்களை இழந்துட்டு தவிக்கிறேன். நான் எப்படி என் வம்சம் அழிஞ்சு போய் இந்த வயிறு எரிஞ்சு துடிக்கிறனோ அதே மாதிரி நீயும் அணுவா துடிக்கணும். உன் யாதவ வம்சத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு பைத்தியம் பிடிச்சு சாவாங்க. அதை உன் கண்ணால பார்த்து கதறி அழுவ. எந்த துவாரகான்ற நகரத்தை பார்த்து கட்டினியும் அது கடலுக்குள்ள முங்கி மண்ணா போகும். உனக்குன்னு இடம் இல்லாம அரண்மனை இல்லாம நடு காட்டுல பைத்தியம் பிடிச்சு சுத்துவ. அப்போ ஒரு வேட்டைக்காரன் உன்னைய வேட்டையாடி கொள்ளுவான் அப்படின்னு ஒரு கொடூரமான சாபத்தை கொடுக்கறாங்க. இந்த சாபத்தை கேட்ட உடனே பாண்டவர்கள் இருந்து அந்த அரண்மனையில இருந்த எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. கிருஷ்ணர் நினைச்சு கண் கலங்கி அழுகுறாங்க. எது நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும். நடக்கிறது எல்லாமே நல்லது தான் அப்படின்னு கிருஷ்ணர் அந்த சாபத்தை ஏத்துக்கிறார். குருச்சேத்திர போர் முடிஞ்சு 36 வருஷம் கழிச்சு காந்தாரியோட சாபம் பழிச்சுது. சாபத்துல சொன்ன மாதிரியே துவாரக கடலுக்கடியில போயிருது. இப்படி நடந்ததா மகாபாரதத்துல சொல்லப்பட்ட கதை தான் இது. இப்ப நம்ம நிகழ்காலத்துக்கு வருவோம். மகாபாரத கதை வெறும் புராண கதை தான். இது உண்மையிலேயே நடந்த சம்பவம் கிடையாதுன்னு பல பேர் சொல்லிட்டு வராங்க. இது உண்மையா? உண்மையிலேயே இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா? பாரகன்ற ஒரு நகரம் இருந்துச்சான்னு இந்திய கடல் ஆராய்ச்சி அமைப்போட தலைவராக இருந்த SR ராவ் இதை கண்டுபிடிக்கணுன்ற முயற்சியில் இறங்குறாரு. 1983 இருந்து 90 வரைக்கும் கிட்டத்தட்ட 18 ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் SR ராவ் கடல் ஆராய்ச்சி அமைப்போட தலைவர் மட்டும் கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல் மேன் கூட. இந்த துவாரகை பத்தின மர்மத்தை கண்டுபிடிச்சே ஆகன்றதுல மும்முரமா இருந்தார். 18 விதமான ஆராய்ச்சி பண்ணாருன்னு சொன்னேன். இந்த ஆராய்ச்சி ஒவ்வொன்றுமே 3 வருஷம் ரா பகல் நடந்துச்சு. இதுல குஜராத் மாநிலத்துல 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜாவோட செப்பு தகடை கண்டுபிடிக்கிறார். அந்த தகடுல அந்த ராஜா துவாரகன்னு ஒரு நகரம் இருந்ததா எழுதியிருக்காரு. அவர் எழுதின குறிப்பு பிரகாரம் குஜராத்ல இன்னும் துவாரகன்ற ஒரு கிராமம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறார். நேரடியா அந்த கிராமத்துக்கு போய் அந்த இடத்துல அவருக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கிறதா செக் பண்ணி பார்த்தா 4000 வருஷம் பழமையான இடிஞ்ச கட்டிடங்கள், 5000 வருஷத்துக்கு மேல பழமையான பொருட்கள்னு ஏகப்பட்ட பொருள் கிடைக்குது. அப்ப அந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற கடல் பகுதிக்குள்ள 1 இருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ள துவாரக சம்பந்தப்பட்ட பொருட்கள் கடலுக்கடியில கிடைக்கும் நம்பினார். விடாம ஆராய்ச்சி பண்ணி 5000 வருஷத்துக்கு மேல பழமையான பொருட்களை கடலுக்கடியில இருந்து எடுக்கிறார். அவர் எடுத்த பொருட்களையும் சில தூண்களையும் வச்சு துவாரகை எப்படி இருந்திருக்கும், எப்படி கட்டியிருப்பாங்கன்னு ஒரு வரைபடம் மூலமா சொல்றாரு. துவாரகா ஒரு பிரம்மாண்டமான நகரம். 9 லட்சத்துக்கு மேல கட்டிடங்கள் இருந்திருக்கு. துவாரகையில இருந்த பிரம்மாண்டமான மாளிகைகள் தங்கத்தாலையும் விலை உயர்ந்த ஆபரணங்களாலையும் செஞ்சிருக்காங்க. துவாரகை மேற்கு கடற்கரையில இருந்து வடக்கு நோக்கி பிரம்மாண்டமா அதோட எல்லை விரிஞ்சிருக்கு. இப்படி வடக்கு பகுதியை சின்ன துவாரகன்னு கூப்பிட்டிருக்காங்க. அந்த துவாரகையில தான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரோட மனைவிகளும் பொழுதுபோக்குற இடமா இருந்திருக்கணும்னு அடிச்சு சொல்றாங்க. துவாரகை 4 நகரமா பிரிஞ்சிருக்கு. இந்த 4 நகரத்தை இணைக்கிறதுக்காக அப்பவே 18 மீட்டர் அகலத்துக்கு பிரம்மாண்டமான சாலைகள் இருந்திருக்கு. இதை பத்தி எல்லாம் SR ராவ் சொன்னதுக்கு அப்புறம் தன்னோட ஆராய்ச்சியில 550 கிலோவுக்கு மேல ஒரு பிரம்மாண்டமான நங்கூரத்தை கடலுக்கடியில இருந்து வெளியே எடுத்ததா சொல்றாரு. அந்த நங்கூரத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட 9000 வருஷத்துக்கு மேல இருக்கும். அந்த நங்கூரமே இவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சுன்னா இந்த நங்கூரத்தை பயன்படுத்தின கப்பல் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்திருக்கும். மனுஷன் கற்களை பயன்படுத்தின கற்காலத்தை 9000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க கண்டுபிடிச்ச நங்கூரம் 10,000 வருஷத்துக்கு மேல பழமையானது. அப்ப மகாபாரதத்துல சொல்ற மாதிரி கிருஷ்ணர் கூட வாழ்ந்தவங்களும் உண்மைதான்றது அந்த நங்கூரம் நிரூபிக்குது. குருஷேத்திர போர் முடிஞ்ச உடனே கலியுகம் ஆரம்பிச்சிருச்சு. கலியுகம் பிறந்து 5100 வருஷம் ஆச்சு. துவாரகன்ற நகரம் கடலுக்குள்ள போய் 5200 வருஷம் ஆச்சு. ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் ஏன் கடலுக்கு நடுவுல துவாரகன்ற ஒரு நகரத்தை உருவாக்கணும் இப்படின்ற கேள்விக்கான பதிலையும் புராணத்துல சொல்லியிருக்காங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மக்களை சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணிக்கிற தான் சொந்த தாய் மாமனான கம்சனை வதம் பண்ணி மக்களை விடுவிக்கிறார். தன்னோட மருமகன கிருஷ்ணர் கொண்டனால பழி வாங்கறதுக்காக ஒரு அரக்கன் தொடர்ந்து படையெடுத்து மக்களை சித்திரவதை பண்ணிருக்கான். இந்த போர்ல தான் சொந்த வீரர்கள் ஏகப்பட்ட பேர் மடிஞ்சு போறதை பார்த்த கிருஷ்ணர் அந்த அரக்கனோட படையெடுப்பை தடுக்கிறதுக்காக கடலுக்கு நடுவுல சமுத்திர தேவியோட உதவியில ஒரு நிலப்பரப்பை உருவாக்குறார். அந்த நிலப்பரப்புல பகவான் விஸ்வகர்மா மூலமா துவாரகன்ற ஒரு பெரு நகரத்தை 2 நாள்ல கட்டுறார். இதுதான் துவாரகை உருவாறதுக்கான காரணம்னு புராணங்கள்ல சொல்றாங்க. இதை மட்டும் கண்டிப்பா நம்ம நிரூபிச்சிட்டோம்னா மகாபாரதமும் சரி, ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் வாழ்ந்ததும் சரி, துவாரகன்ற பிரம்மாண்டமான நகரம் கடலுக்கடியில போனதை எப்படியாவது நிரூபிச்சிடலாம் அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட எனக்கு நீங்க ரொம்ப எல்லாம் பணம் தர வேணாம், 14 கோடி ரூபாய் போதும், ஒட்டுமொத்த துவாரகையும் கடலுக்கடியில போனதை மிகப்பெரிய ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன், குருச்சேத்திர போரும் மகாபாரதம் உண்மைன்றதை நிரூபிக்கிறேன், துவாரகையை வெளியே கொண்டு வரேன்னு எவ்வளவோ போராடினார். ஆனா அரசாங்கம் இதுக்கு பணத்தை செலவு பண்ணி இதை வெளியே கொண்டு வரதுல பெருசா எந்த ஆர்வத்தையும் காட்டல. இதுல சோகம் என்னன்னா 2013 வருஷம் உடல்நல குறைவால SR ராவ் இறந்து போயிறாரு. அவருக்கு
அதுக்கப்புறம் இந்த ஆராய்ச்சியை யாருமே பண்ணல. ஒருவேளை அரசாங்கம் அவர் கேட்ட கோரிக்கைக்கு ஒத்துக்கிட்டு எஸ்.ஆர். ராவ் அந்த ஆராய்ச்சியை பண்ணியிருந்தா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் கல்ல பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே பிரம்மாண்டமான போரும் பல தொழில்நுட்பமும் பயன்படுத்தினதை எஸ்.ஆர். ராவ் கண்டிப்பா நிரூபிச்சிருப்பார். பல யுகங்களை தாண்டி ராமரோட இது போல இன்னமும் ஒரு சாட்சியா நின்னுகிட்டு இருக்கு. அதே மாதிரி மகாபாரதன்ற போரும் நிச்சயமா உண்மையாதான் இருக்குன்றதை நிரூபிச்சிருப்பார். கிருஷ்ணரும் துவாரகையும் உண்மைன்றதை நிரூபிக்கிறதுக்காக இவர் பண்ண ஆராய்ச்சியும் இவர் எடுத்த அந்த நங்கூரமும் ஒரு பெரிய சலசலப்பை தான் ஏற்படுத்துச்சு. இப்போ வரைக்கும் 9000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நங்கூரத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க, மனுஷன் கல்ல பயன்படுத்தின காலத்துல எப்படி கப்பல் உருவாயிருக்கும் அப்படின்னு பல கேள்விகளுக்கான பதில் இப்போ வரைக்கும் கிடைக்காம மர்மமா தான் இருக்கு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உருவாக்கின துவாரகை இருக்குன்றதை நீங்க நம்புறீங்களா? துவாரகா அப்படின்ற இந்த நகரத்தை உருவாக்கணும்ன்ற எண்ணம் கிருஷ்ணருக்கு ஏன் வந்துச்சுன்றத கொஞ்சம் டீடைலா நம்ம பாத்துடலாம். கிருஷ்ண அவதாரத்தோட நோக்கமே மதுராவை ஆட்சி பண்ணிக்க இந்த கமிஷன்ற அரக்கன் மக்களை சித்திரவதை பண்ணி அதர்மம் பண்ணிக்கிறான். இந்த அரக்கனோட அக்கிரமத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஏங்கிக்கின்றப்பதான் தான் சொந்த தங்கச்சியோட குழந்தையாலதான் தனக்கு மரணம் வரும்ன்றத ஒரு அசிரி மூலமா தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா இந்த கமிஷன் சாகா வரத்தை வாங்கிட்டு வந்தவன் அந்த தலக்கணத்துல தான் மக்களை கொடுமை பண்ணிக்கிறான். இதனால தான் சொந்த தங்கச்சியை தன்னோட கண்ட்ரோல்ல ஜெயில அடைச்சு வச்சிருந்தான். தங்கச்சிக்கு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஈவி இறக்கம் இல்லாம கொலை பண்ண ஆரம்பிச்சான். இது வரைக்கும் தேவகின்ற கமிஷனோட தங்கச்சிக்கு பிறந்தது எல்லாமே பெண் குழந்தை தான். ஆனா ஒரு ஆண் குழந்தையால தான் கமிஷனோட முடிவு இருக்க போகுது. தேவகி நினைச்ச மாதிரியே அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தையை எப்படியே பாதுகாக்கணுன்றதுக்காக தேவகியோட கணவரும் அந்த குழந்தைய மறைச்சு வேற யாரோட குழந்தைய கம்சன் கிட்ட தான் குழந்தைன்னு காட்டுறாங்க. கம்சன் கிட்ட இருந்து தப்பிச்ச அந்த குழந்தை தான் கிருஷ்ணர். வெளி உலகத்துக்கு போய் வளர்ந்ததுக்கு அப்புறம் கம்சனோட அக்கிரமத்தை அழிக்கிறதுக்காக கிருஷ்ணர் மறுபடியும் வராரு. நினைச்ச மாதிரியே மக்கள் முன்னாடி கமிஷனை வதம் பண்றாரு. கம்சனை கொண்டதுனால கம்சனோட மாமாவான கிருஷ்ணர் மேல அளவு கடந்த கோபமும் பழி வாங்குற எண்ணமும் தூக்குது. கம்சன் இறந்து போனாலும் கிருஷ்ணர் தான் மதுராவை ஆட்சி பண்றாரு, மக்களை பாத்துக்கிறாரு. கிருஷ்ணருக்கு துணையா பலராமனும் இருக்காரு. பலராமன் தான் கிருஷ்ணரோட அண்ணன். ஜராசந்தனுக்கு ஒரு சக்தி இருக்கு. நீ எத்தனை துண்டை வெட்டி போட்டாலும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருவான். இவனை யாருனாலும் அழிக்க முடியாது. ஒவ்வொரு தடவையும் கிருஷ்ணரை பழி வாங்கறதுக்காக மதுரா மீது எடுத்து வந்துகிட்டே இருக்கான். ஒவ்வொரு தடவையும் தோத்து போறான். என்னதான் அவன் கிட்ட வர இருந்தாலும் கிருஷ்ணர் முன்னாடி அவனால் நிக்க முடியல. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 18 தடவை படை எடுத்திருக்கான். எல்லா தடவையும் தோத்து தான் போயிருக்கான். கிருஷ்ணருக்கும் ஜராசந்தனுக்கும் ஏற்பட்ட போர்ல சொந்த வீரர்கள் கண்ணு முன்னாடியே பரிதாபமா செத்து போறத கிருஷ்ணரால பார்த்துட்டு சகிச்சுட்டு இருக்க முடியல. இது இப்படியே போன மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு கடலுக்கு நடுவுல யாருமே வர முடியாத அளவுக்கு நகரத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த நகரத்தோட பேர் தான் துவாரகை. கிருஷ்ணர் சமுத்திர தேவி கிட்ட வேண்டிக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை கிருஷ்ணருக்காக தராங்க. இந்த நிலப்பரப்பு மேல பகவான் விஸ்வகர்மா மூலமா 2 நாள்ல துவாரகை கட்டி முடிக்கிறாரு. எல்லாமே நல்லா போய்கிட்டு இருந்தப்ப குருஷேத்திர போர்னால அவர்கள் இறந்து போயிடுறாங்க. காந்தாரியோட சாபத்தினால கிருஷ்ணர் பாதிக்கப்படுறாரு. கரெக்டா குருஷேத்திர போர் முடிஞ்சு 36 வருஷம் கழிச்சு தன்னோட கண்ணு முன்னாடி யாதவ குலம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. நித்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. தான் கண்ணு முன்னாடி தான் உருவாக்குன இனம் ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போகுது. இதை பார்த்துக்கிட்டு இருக்க கிருஷ்ணருக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது காந்தாரி விட்ட அந்த சாபம் தான். மக்கள் ஒரு பக்கம் அடிச்சிட்டு சாக மக்களுக்காக உருவாக்கின துவாரகன்ற நகரமும் கொஞ்சமா தண்ணிக்குள்ள முங்கி கடலுக்குள்ள போகுது. இப்படிதான் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி துவாரகன்ற பிரம்மாண்ட நகரம் கடலுக்குள்ள அநியாயமா முங்கி போச்சு. துவாரகையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான டாபிக்கோட நாளைக்கு வந்து மீட் பண்றேன். அப்படி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான வீடியோல மறுபடியும் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் பாய்.